அன்பர்களே, நமது முந்தைய வீடியோவில் அறிவினுடைய முதல் குணம், இரண்டாவது குணம், அதாவது அதனுடைய முதல் சக்தி, இரண்டாவது சக்தி பற்றி அறிந்து கொண்டோம். தற்போது இந்த வீடியோவில் அறிவினுடைய மூன்றாவது குணம் என்ன, அதனுடைய சக்தி என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அறிவினுடைய மூன்றாவது அந்த சக்தி என்ன என்றால், கான்ஷியஸ்னஸ் கேன் நோ எவ்ரிதிங் இன்க்ளூடிங் இட்செல்ஃப் பை வாட்சிங் அண்ட் பிகமிங். அதாவது அறிவு அனைத்தையும் அறிந்து கொள்ளும் ஆற்றல் வாய்ந்தது, தான் உட்பட. ஜஸ்ட்டு அதை கவனிப்பதன் மூலமாகவும் அதுவாகவே மாறுவதன் மூலமாகவும் அனைத்தையும் தெரிந்து கொள்ளும் ஆற்றல் வாய்ந்தது. அறிவு என்று அதற்கு ஏன் பெயர் வந்தது? அறிவது அறிவு. ஒன்றை அறிவதால் தான் அதற்கு அறிவு என்று பெயர். அறிவது அறிவு, அறிவதை அறிவதும் அறிவு. அதாவது தான் இதை அறிகிறோம் என்று அறிவதும் அந்த அறிவுதான், ஒன்றை அறிந்து கொள்வதும் அறிவுதான். இன்னும் மிகச்சிறப்பு என்னவென்றால், தன்னையே அறிந்து கொள்ளும் ஆற்றல் வாய்ந்தது அறிவு. அந்த அறிவையும் அறிவது அறிவுதான். அறிவு எதையெல்லாம் அறிந்து கொள்ளும் ஆற்றல் வாய்ந்தது? கான்ஷியஸ்னஸ் கேன் நோ எவ்ரிதிங் அப்படின்னு பார்த்தோம். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எதை அப்படி தெரிஞ்சுக்கும்? ஃபர்ஸ்ட் ஒன், தேவைப்படும் எந்த ஒரு பொருளை எடுத்துக்கொண்டாலும் அல்லது நபரை எடுத்துக்கொண்டாலும் அல்லது தான் பார்க்கக்கூடிய கேட்கக்கூடிய எந்த ஒன்றை அறிவு எடுத்துக்கொண்டாலும் அதற்கான காரணத்தை அறிதல், அது நமக்கு தேவைப்படும் காரணத்தை அறிதல் என்பது அறிவினுடைய அறியும் குணங்களில் முதல் ஒன்று. காரணத்தை அறிதல், இதுதான் அறியக்கூடியதில் முதலாவதாக வருவது. உதாரணமாக ஒரு மெழுகுவர்த்தி ஒன்றை எடுத்துக்கொள்வோம். ஒரு மெழுகுவர்த்தியை அறிவு பார்க்கிறது. இப்போது உங்கள் எல்லோருக்குமே தெரிந்து வைத்திருப்பீர்கள், மெழுகுவர்த்தியை நாம் ஏன் பயன்படுத்துகிறோம்? ஒரு இடத்தில் இருள் இருக்கும்போது அந்த இருளை வெளியேற்றுவதற்காக, அந்த இருளை அகற்றுவதற்காக, அங்கே ஒளியை உண்டாக்குவதற்காக நாம் மெழுகுவர்த்தியை பயன்படுத்தலாம். வேறு எதற்காக பயன்படுத்துகிறோம்? ஒருவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக, இறந்து போன ஒருவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக மெழுகுவர்த்தியை பயன்படுத்துகிறோம். இறைவனிடம் பிரார்த்தனை செய்யும்போது கிறிஸ்டியன்ஸ் அவர்களும் மெழுகுவர்த்தியை பயன்படுத்துகிறார்கள். இப்படி ஏன் ஒன்றை பயன்படுத்துகிறோம் என்று எந்த ஒன்றினுடைய காரணத்தையும் தெரிந்து கொள்வது அறிவினுடைய சிறப்பு. அதனுடைய ஆற்றலில் முதல் ஒன்று காரணத்தை அறிதல். அந்த இன்சிடெண்ட் நடந்து எவ்வளவோ நாள் ஆகிருக்கும், இல்லை எவ்வளவோ நேரம் ஆகிருக்கும், அப்பையும் கூட அந்த காரணத்தை அறிவால் அறிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு, ஒரு இடத்துல இருந்து புகை வருகிறது. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏன் அந்த இடத்துல புகை வருகிறது என்று கேட்கும்போது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல நெருப்பு இருந்தது. அப்போ ஏன் என்று ஒன்றை தெரிந்து கொள்ளக்கூடிய, அதனுடைய காரணத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவு அறிவிற்கு உண்டு. அதுதான் காரணத்தை அறிதல். தேவைப்படும் பொருள்களின் அல்லது நபர்களின் காரணத்தை அறிதல் என்பது இதனுடைய சிறப்பு. இரண்டாவது
அறிதல் என்ன என்றால் விளைவுகளை அறிதல். ஒன்றை பயன்படுத்தினால் வரும் விளைவுகளை அறிதல் என்று கூட இதை சொல்லலாம். இப்போ அதே மெழுகுவர்த்தி எடுத்துக்கோங்க. மெழுகுவர்த்தியை பயன்படுத்தினா என்ன ஆகும்? வாட் இஸ் த ரிசல்ட்? அதே அந்த மெழுகுவர்த்தியை ஒரு சொட்டு கையில் பட்டால் என்ன ஆகும்? அந்த மெழுகுவர்த்தியில் எரியக்கூடிய தீபத்தை தொட்டால் விளைவு என்னாகும்? இப்படி விளைவுகளை அறியும் ஆற்றல் வாய்ந்தது அறிவு. முதலில் காரணத்தை அறிதல், இரண்டாவது விளைவுகளை அறிதல், மூன்றாவது காணக்கூடிய ஒரு பொருளின் அல்லது நபரின் தன்மையை, குணத்தை, சக்தியை அறிதல் என்பது அறிவினுடைய மூன்றாவது சிறப்பு, அறியும் சிறப்பு. இப்போ ஒரு கத்தி எடுத்துக்கிறோம். அந்த கத்தியினுடைய தன்மை என்ன? அது கூராக இருக்கும். அது வெட்டுவதற்காக வெட்டும் சக்தி வாய்ந்தது. ஒரு காய்கறியை வெட்டலாம். அதே சமயத்தில் ஒரு கோழியை கூட அதால் அறுக்க முடியும். அப்போ அதனுடைய சக்தி என்ன, அந்த கத்தியினுடைய சக்தி என்ன என்று அதனுடைய குணத்தை, அதனுடைய தன்மையை, அதனுடைய சக்தியையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது அறிவு. இது அறிவினுடைய மூன்றாவது சிறப்பு. அதாவது காரணத்தை அறிதல், விளைவுகளை அறிதல், ஒன்றினுடைய குணத்தை, சக்தியை அறிதல். இது மூன்றாவது. நான்காவது அதனுடைய மதிப்பை அறிந்து கொள்ளுதல். தான் காணக்கூடிய, தான் புலன்களால் அறியக்கூடிய எந்த ஒன்றினுடைய மதிப்பையும் அறிந்து கொள்ளுதல் என்பது அறிவினுடைய நான்காவது சிறப்பு. அது என்ன மதிப்பை அறிந்து கொள்ளுதல் அப்படின்னா, இப்போ ஒரு கல் இருக்குது. அந்த கல்லை எல்லாருமே எடுத்து பொறுக்கி வீட்டில் வந்து ஒரு நகைப்பெட்டிக்குள்ளார வச்சு பீரோவில் வச்சு பூட்டுவோமா? பூட்ட மாட்டோம். ஏன்னா அந்த கல்லுக்கு என்ன வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே இது ஒரு டைமண்ட், ஒரு கோல்டு, ஒரு தங்கம் இருக்குது, ஒரு வைரம் இருக்குது. சின்ன கல் தான். சின்ன கல், வைரக்கல் மூக்குத்தின்னு கூட வச்சுக்கோங்க. அதை எங்கே வைப்போம்? பெட்டியில் வச்சு, பீரோவில் வச்சு, சாவி வச்சு பூட்டி, அந்த சாவியை ஒரு இடத்துல பத்திரமா வைப்போம். ஏன்? அந்த பொருளுக்கு அறிவு ஒரு வேல்யூ கொடுத்திருக்கிறது. ஒரு பொருளுக்கான வேல்யூ என்பது அந்த பொருளில் உண்மையிலேயே இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு பொருள் எவ்வளவு தேவைப்படுகிறது என்பதை பொறுத்து அதற்கு ஒரு வேல்யூ உண்டு. இப்போ சாதாரணமாக ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியினுடைய வேல்யூ எவ்வளோங்க? ஒரு 10 ருபீஸ்லேருந்து 15 ருபீஸ் அல்லது 20 ருபீஸ், 20 ரூபா கூட இருக்கலாம். ஆனால் அந்த தண்ணியினுடைய வேல்யூ அந்த 20 ரூபா தானா ஒரு வாட்டர் பாட்டிலுடைய வேல்யூ அப்படின்னா அப்படி இல்லை. இப்போ ஒருத்தர் வந்து தண்ணி இல்லாத ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டார், பாலைவனத்தில். ஒரு நாளாக கொஞ்சம் கூட அவர் தண்ணியே குடிக்கலை, அவருக்கு தண்ணி இல்லை அப்படின்னு வச்சுங்க. நாக்கெல்லாம் வறண்டு, உடம்பெல்லாம் வறண்டு, தாகம்னு ஏங்கிட்டுருக்கார். அப்போ அவர் கையில் பணம் இருக்குது, சரிங்களா? நிறையா பணம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி அவர்கிட்ட கொண்டு போய் காட்டுங்க. சார், இப்போ இந்த வாட்டர் பாட்டிலை எவ்வளோனா நீங்கள் வாங்க தயாராக இருக்கீங்க அப்படின்னு கேளுங்க. அப்போ அதோடய வேல்யூ எவ்வளோங்க? அவர் 1 லட்ச ரூபானாலும் கொடுத்து வாங்க தயாராக இருப்பார். ஏன்னா அவருடைய உயிரே போகக்கூடிய நிலைமை. தாகம்னு உயிருக்கு போராடிட்டுருக்காரு. அப்போ பணத்தையே குடிக்க முடியும், சாப்பிட முடியும்? அப்போ அந்த தண்ணியினுடைய வேல்யூ வந்து கூட. இதே நல்ல தண்ணியை ஆனால் நம்ம தெரு பைப்பில், குடத்தில் நிறைஞ்சி அது பாட்டுக்கு கீழே போக தான் செய்யும். பல வாட்டர் பாட்டிலுக்குள்ளே தண்ணி வந்து கீழே போயிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி ஆற்றுல ஓடுற தண்ணி எல்லாமே நல்ல தண்ணி தான். மழை பெய்யும் போது எல்லா தண்ணியுமே நல்ல தண்ணி தான். ஆனால் அது வந்து தெருக்களில் ஓடி சாக்கடையில் போய் கலக்கும். அப்போ அந்த தண்ணியினுடைய வேல்யூ என்ன? ஸோ ஒரு பொருளினுடைய வேல்யூ என்பது
அது எவ்வளவு நமக்கு தேவைப்படுகிறது என்பதை பொறுத்து அமைகிறது. ரெண்டாவது, ஒரு பொருளினுடைய வேல்யூவை அறிந்து கொள்ளும்போது அந்த வேல்யூவை எப்படி கொடுக்குது அப்படின்னா, அது எவ்வளவு அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த பொருளுக்கு வேல்யூ வருது. இப்போ கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா இடத்துலையும் இருக்குது. உங்கள் வீட்டுக்கு வெளியில், தெருவில், அங்கங்கன்னு எல்லா இடத்துலையும் கல் இருக்குது. பூமியை தோண்டுனா கல்லாக தான் வரும். அப்போ அந்த கல்லுக்கு வேல்யூ இருக்குமா? ஏன்னா இல்லை. ஆனால் அதே தங்கக்கல்லுக்கு, வைரக்கல்லுக்கு எவ்வளோ வேல்யூ? அது எவ்வளோ இருக்குது? எல்லா இடத்துலையும் தோண்டினா வருமா? எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்குற இடத்துலலாம் இருக்கா? இல்லை. எவ்வளவு அவைலபிள், அதனுடைய பூமியில் அதனுடைய அவைலபிலிட்டி, அதை பொறுத்தும் அதற்கு வேல்யூ கூடுகிறது. இப்போ தண்ணியினுடைய அளவு, குடி தண்ணீரினுடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே வர்றதுனால அதுக்கு வேல்யூ கூடுது. ஒரு கேனே ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலே 20 ரூபா கொடுத்து நம்ம வாங்க தயாராக இருக்கோம். அப்போ அதனுடைய அவைலபிலிட்டியை பொறுத்தும் அதற்கு வேல்யூ கூடுகிறது. மூன்றாவதாக, ஒரு பொருளுக்கு எப்படி வேல்யூ வருகிறது, அறிவு அந்த வேல்யூவை கொடுக்கிறது என்றால், இந்த உலகம் தரும் வேல்யூ அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குது. இப்போ இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே தங்கத்துக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதை வைத்து ஆபரணங்கள் செய்யலாம், அப்படி இப்படின்னு அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே அப்படி ஒரு வேல்யூ ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள மக்கள் தரும் மதிப்பால் தான் அதற்கு மதிப்பு இருக்கிறது. உண்மையிலே அதற்கு அந்த மதிப்பு இருக்கிறதா அப்படின்னா இல்லை. இப்போ இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் ஒன்று சொல்கிறேன். ஒரு ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தங்க நகை கீழே கிடக்குது. அந்த தங்க நகையை ஒரு 10 பவுன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யாரோ போகும்போது தவறி போய் கீழே போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த வழியாக ஒரு முதல்ல யார் போகிறா அப்படின்னு சொன்னால், ஒரு நாய் ஒன்று அந்த ரோட்டு வழியாக போகுது. அது அந்த தங்கத்துக்கு பக்கத்தில் வருது. அந்த நாய்க்கும் அறிவு இருக்கா இல்லையா? அப்போ அது முதல்ல அந்த தங்கத்தை மோந்து பார்க்குது, அந்த தங்க நகையை அப்படின்னு மோந்து பார்க்குது. மோந்து பார்த்தோன்னே அதுக்கு தெரியுது, இது ஒன்றும் சாப்பிட்ற பொருள் மாதிரி தெரியலையே, இது வேறு ஏதோ சம்மந்தம் இல்லாத பொருளாக இருக்குது. சரி, இந்த வழியாக திரும்பி வரும்போது நமக்கு அடையாளத்துக்காக இதை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு அதில் ஒரு உச்சா போயிட்டு அங்கேருந்து அது பாட்டுக்கு போகுது. இப்போ ரெண்டாவது அந்த ரோட்டு வழியாக யார் வர்றா அப்படின்னா, ஒரு ஞானி ஒருவர் வருகிறார். பெரிய மகான், ஞானம் பெற்றவர். அவர் அந்த வழியாக வரும்போது அதே தங்கத்தை பார்க்குறாரு. அப்போ அவருக்கு எந்த ஒரு வேறுபாடுமே மனசில் தோணலை. ஏன்னா, ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார் ஞானியர் அப்படின்னு ஒரு சேயிங் இருக்குது. அவங்களுக்கு எல்லா பொருளும் ஒன்று தான். எல்லா பொருள்களிலும் இறைவன் இருக்கிறான். ஸோ கல்லிலும் இருக்கிறான், இந்த தங்கத்திலும் இருக்கிறான். ரெண்டாவது, அவர் பற்றுகளை துறந்தவர். அவருக்கு எந்த ஆசாபாசமும் கிடையாது. அதை கொண்டு போய் அவர் என்ன பண்ண போகிறாரு? உறவுகளும் கிடையாது, அவருக்கு எந்த பற்றுகளும் கிடையாது, எந்த ஆசைகளும் மனசில் கிடையாது. இறைவனையே மிகப்பெரிய வேல்யூ உள்ள ஒன்றாக மனதில் எப்போதும் சுமந்து செல்பவர் அவர். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு? அதை பார்த்துட்டும் கூட அவர் அதை கண்டுக்கவே இல்லை. அவர் வாட்டுக்கு அந்த இடத்த கடந்து போயிட்டுருக்கிறார். மூன்றாவதாக கடைசியாக அந்த இடத்துக்கு யார் வர்றா அப்படின்னா, ஒரு சாமானிய பாமர மனிதன், ஒரு சாதாரண மனிதன் வருகிறான். அவன் அந்த இடத்துக்கு வந்தோடனே, அந்த நகையை பார்த்தோன்னே முதல்ல இதயம்லாம் படபடக்குது. என்னடா இது தங்கம் மாதிரி தெரியுது, எப்படி இந்த ரூட்டில் கிடக்குது, எஃப்எம் போட்டு போனால் பக்கத்தில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் அப்படி பார்க்குறாரு. பார்த்தா ஒருத்தருமே இல்லை. ஆஹா, நல்லதுடா, சரியான இன்றைக்கி கடவுள் என் மேலே கருணை காட்டிட்டார், எனக்கு இன்றைக்கி ரொம்ப பெரிய அதிர்ஷ்டமான நாள் போல் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு அவர் கையில் வச்சு அவருடைய வேஷ்டி அவுத்து அது மேலே போட்டு அப்படியே சுருட்டி எடுத்துக்கிறாரு. முதல்ல அங்கே யாரும் இல்லாத இடத்துக்கு போயிட்டு அதை
உள்ளுக்குள்ளார தன்னுடைய ஆடைக்குள்ளார மறைத்து வைத்துக் கொள்கிறார். ஏன்னா யாராவது வந்து கேட்டாங்கன்னா, நானும் தான் பார்த்தேன், எனக்கும் பங்கு தான் கேட்டால் என்ன பண்ணுறது? இப்போ அவர் அதை எடுத்து பத்திரப்படுத்துறதுக்கு காரணம் என்னங்க? அவருடைய மனசு படபடப்பதற்கு காரணம் என்ன? அவர் அந்த பொருளுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருந்தார்? இந்த உலகம் கொடுத்திருந்த வேல்யூவை கொடுத்துருந்தார். இந்த உலகத்தில் உள்ள சாமானிய மனிதர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பொதுவான வேல்யூவை அவர் அந்த பொருளுக்கு கொடுத்ததனால், அவருடைய அறிவு கொடுத்ததால் அவர் அதை எடுத்து பத்திரப்படுத்தினார். அப்போ இந்த இடத்துல கவனிங்க, உண்மையிலே ஒரு பொருளுக்கு மதிப்பு இருக்கா அப்படின்னா, மதிப்பு இருந்திருந்தால் ஏன் அந்த நாய் வந்து அதை மதிக்காமல் போகணும்? ஏன் அந்த ஞானி மதிக்காமல் போகணும்? ஸோ ஒரு பொருளில் மதிப்பு இருக்கிறதா என்றால் இல்லை. அந்த பொருளுக்கு நமது அறிவு கொடுக்கிற மதிப்பு தான் மதிப்பு. நீங்கள் எந்த அளவுக்கு ஆசை இருக்கோ அதை பொறுத்து உங்களுடைய பொருளுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு மாறும். உங்களுடைய வயசை பொறுத்து கூட ஒரு பொருளுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு மாறும். உதாரணமாக யங் ஏஜில் இருக்கவங்களுக்கு அழகுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் 65-70 வயசு ஆனவங்க முதுமை வந்தால் அழகு போக தான் செய்யும் என்ற உண்மையை உணர்ந்தவர்கள் அந்த அழகுக்கு முக்கியத்துவம் தரமாட்டாங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு இள வயசில் காதலுக்கு அதிக முக்கியத்துவம் தருவோம். ஆனால் வயசானோன்னு என்ன ஆயிருங்க, அந்த முக்கியத்துவம் தானாகவே போயிடும். காதலிக்கிறவங்களே கூட எதிர்ப்பாங்க, வீட்டில் இருக்க பெரியவர்கள் அந்த காதலையே எதிர்ப்பார்கள். ஆனால் அவர்களும் ஒரு காலத்தில் காதலித்திருப்பார்கள். ஆனால் தன்னுடைய பிள்ளைங்க காதலிக்கிறாங்க அப்படின்னா அதையே எதிர்க்கக்கூடிய பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ ஏன் அப்படின்னா அந்த வேல்யூ மாறுகிறது. ஸோ இதுதான் அறிந்து கொள்ளும்போது ஒன்றினுடைய மதிப்பை அறிந்து கொள்ளுதல், வேல்யூவை அறிந்து கொள்ளுதல் என்று சொல்கிறோம். இது அறிவினுடைய 4வது அறியும் சிறப்பு. அடுத்தது அறிவு எதை அறிந்து கொள்ளும் அப்படின்னா, ஒன்றினுடைய உருவத்தை அல்லது வடிவத்தை அறிந்து கொள்ளும். இப்போ கண்ணின் வழியாக அந்த அறிவானது வெளியே போய் எந்த பொருளை பார்க்கிறதோ, எந்த நபரை பார்க்கிறதோ அதன் மீது மோதி அதனுடைய ஒரு ஸ்னாப்ஷாட். நம்ம கண்கள் தான் கேமரா. கண்கள் உண்மையிலேயே பார்க்குதா இந்த உலகத்தை? நபர்களை பார்க்கும் சக்தி கண்களுக்கு இருக்கான்னா இல்லை. கண்கள் என்பது ஒரு கேட்வே. அந்த கண்கள் வழியாக வெளியே போய் ஒரு பொருளை பார்ப்பது அறிவு தான். அதுதான் ஒரு ஸ்டில் எடுத்துகிட்டு திரும்ப மறுபடியும் அதே மூளைக்கு வந்து அதை பதிவு செய்து உடலின் மையத்தில் உள்ள கருமையத்திலும் அதற்கு ஒரு பதிவு உண்டாகிறது. அப்புறம் அந்த ஏற்கனவே பதிவு செஞ்சதை அறிவு எடுத்து பார்க்கும்போது அந்த உருவம் மனதில் காட்சியாக தெரிகிறது. உண்மையிலே கண்களுக்கு பார்க்கும் சக்தி உண்டா என்றால் இல்லை. அறிவு தான் கண்கள் வழியாக சென்று அந்த பொருளை பார்க்கிறது. அதனால தான் சில பேர் கண்ணை திறந்தே இருப்பாங்க, எதிர்த்தாப்புலேயே கூட நீங்கள் போய் நிற்பீங்க. ஆனால் அவங்களுடைய அறிவு வேறு எங்கேயோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் நிற்கிறது கூட தெரியாமல் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அப்புறம் நீங்கள் ஒரு கைத்தட்டு தட்டினீங்க, அவங்கள கிள்னிங்கன்னா தான் பக்கத்தில் யாரோ நிற்கிறாங்க அப்படின்றதே அவங்களுக்கு தெரியும். ஏன்னா கண்கள் அங்கே திறந்து தான் இருக்குது. ஆனால் கண்கள் வழியாக சென்று பார்க்கக்கூடிய அறிவு அங்கே இல்லை, வேறு எங்கேயோ இருக்குது. இதே மாதிரி தான் காதுக்கு கேட்கும் சக்தி உண்டா அப்படின்னா கிடையாது. காதுகளுக்கெல்லாம் கேட்கும் சக்தியே கிடையாது. அந்த காதுகள் வழியாக சென்று கேட்பது யார் அப்படின்னா அறிவு. அறிவை வேற எங்கேயோ வச்சுருந்தீங்கன்னா காதில் எந்த சத்தமும் கேட்காது. நான் உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கேன், எதை யோசிச்சுட்ருக்க அப்படின்னு நம்ம சில பேரை கேட்குறது இல்லையா? காரணம் என்ன? காது அப்படி தான் இருக்குது. ஆனால் காது வழியாக சென்று அந்த சத்தத்தை கேட்கக்கூடிய அறிவு அவர்கிட்ட வேற எங்கேயோ அவர் செலுத்தி இருக்கிறார். அதனால் அவரால் கேட்க முடியல. இதுதான் அறிவு வந்து ஒரு உருவத்தை அல்லது வடிவத்தை தெரிந்து கொள்ளுதல். அதை உடனே அந்த வடிவத்தை உள்ளே பதிவு செய்து எப்போது வேணாலும் அதால் அதை பார்க்க முடியும். இப்போ சந்திரனை மனதில் நம்ம பாருங்கள் அப்படின்னா உடனே பார்க்குறோம். ஏற்கனவே சந்திரனை பார்த்து அந்த வடிவத்தை உள்ளே நம்ம பதிவு செய்து வைத்திருக்கிறோம். ஸோ எந்த ஒன்றினுடைய உருவத்தை வடிவத்தை அறிந்து கொள்ளுதல் என்பது அறிவு. இது அறிவினுடைய 5வது சிறப்பாக இருக்கிறது. அடுத்தது இந்த அறிவுக்கு நம்ம இப்போ 3வது சக்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். அறிவினுடைய 3வது சக்தி என்னவென்றால் அனைத்தையும் அறிந்து கொள்ளும் ஆற்றல் வாய்ந்தது. அப்போ
உண்மையாகவே இந்த அறிவுக்குள்ள ஒரு குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூன்றாவது குணம்தான் அறிந்து கொள்ளும் ஆர்வம். த இன்ட்ரெஸ்ட் டு நோ நியூ திங்ஸ், எஸ்பெஷலி நியூ திங்ஸ். புதிதாக ஒன்றை அறிந்து கொள்ளும் ஆர்வம் அப்படிங்கிறது அறிவினுடைய இயல்பான குணம். ஏன் எப்பயும் டிவி பார்க்கணுங்கிற ஆசை வருது? புதுசாக ஒன்று தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம். நியூஸ் பேப்பரை படிக்கணும்னு ஏன் அறிவு அங்கே போகுது? புதுசாக என்ன நடந்திருக்கு, நேற்றுக்கு என்ன நடந்தது, இப்போ என்ன ரீசெண்டாக நடந்திருக்கு அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆர்வம். ஏன் புத்தகத்தை படிக்கிறோம்? நமக்கு தெரியாத விஷயத்தை அதில் என்ன அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்ற தெரிந்து கொள்ளும் அந்த ஆர்வம். அறிந்து கொள்ளும் ஆர்வம் என்பது அறிவினுடைய இயல்பான குணம். அதை தான் இந்த மூன்றாவது சக்தி என்றும் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த மூன்றாவது சக்தியில் 2 முக்கிய வேறுபாடுகள் இருக்கிறது. என்ன அப்படின்னா, அறிவு ஒன்றை அறிந்து கொள்ளும் ஆற்றல் வாய்ந்தது, அதையே அறிந்து கொள்ளும் ஆற்றல் வாய்ந்தது. ஆனால் அந்த அறிவை 2 வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று புலனறிவு, அதாவது புலன்களால் ஒன்றை அறிந்து கொள்ளுதல். இன்னொன்று மெய்யறிவு, புலன்களை பயன்படுத்தாமல் 6வது அறிவை பயன்படுத்தி ஒன்றினுடைய உண்மையை தெரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது மெய்யறிவு. சரிங்களா? அப்போ ஒரு பொருள்களை அல்லது மனிதர்களை அல்லது ஒரு இடத்தை பற்றி நமது கண் என்ற புலன் வழியாகவோ அல்லது காதின் வழியாக கேட்டு தெரிந்து கொண்டோ, இந்த மாதிரி புலன்களை பயன்படுத்தி ஒரு பொருளை, ஒரு மனிதரை, ஒரு இடத்தை பற்றி தெரிந்து கொள்வது என்பது புலனறிவு. இப்போ ஒருத்தர் மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு? அந்த மொபைலை பற்றி எல்லா விஷயத்தையும் இன்டர்நெட்டில் போய் அதனுடைய ரிவ்யூஸ் பார்க்குறாரு, அதனுடைய ஆப்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்குறாரு, அதனுடைய ரேட் என்ன, அதில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறாரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறாரு? கண் என்ற புலனை பயன்படுத்தி அப்படி பார்த்து தெரிந்து கொள்கிறார். இதை மற்றவங்ககிட்ட கேட்டும் தெரிந்து கொள்ளலாம். யாரோ ஒரு வீடியோ பார்க்குறாரு, அந்த வீடியோவில் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குங்க, இந்த மொபைல் வாங்கினா நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காதாலும் ஒன்றை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுதல் அப்படின்னு இருக்கு. இதே மாதிரி ஒன்றை பற்றி சுவைத்தும் தெரிந்து கொள்ள முடியும். நாக்கு என்ற புலனை பயன்படுத்தி சுவைத்தும் தெரிந்து கொள்ள முடியும். ஏதோ ஒரு பழத்தை கொடுக்குறாங்க, இந்த பழம் என்ன டேஸ்ட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னா, அதை வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு, ஓ இது இனிப்பாக இருக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்போ சுவைத்தும் ஒன்றை அறிந்து கொள்ளக்கூடியது அப்படின்னு அறிவுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி புலன்களை பயன்படுத்தி வரக்கூடிய அறிவு எல்லாமே புலனறிவு அப்படின்னு பேர். ஆனால் இந்த புலனறிவுக்கு அப்பாற்பட்டு ஒரு அறிவு இருக்குது, அதுதான் மெய்யறிவு. அதாவது மெய்ப்பொருள்களை அறியும் அறிவு. அதாவது இதை தான் வள்ளுவரும் என்ன சொல்கிறார்? மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்கிறார். அந்த மெய்ப்பொருளை அறியும் இந்த மெய்யறிவு என்பது உண்மையிலே என்ன அப்படின்னா, மறைப்பொருள்களை தெரிந்து கொள்ளும் அறிவு. அதாவது புலன்களுக்கு மறைவாக உள்ள 6வது அறிவால் மட்டுமே உணரக்கூடிய அறிவு, அதற்கு மெய்யறிவு என்று பெயர். மறைப்பொருள்கள் மொத்தம் 3 இருக்குங்க. இதுதான் மறைப்பொருள்கள் எல்லாவற்றிலையுமே முக்கியமான மறைப்பொருள் அப்படின்னா இந்த 3 தான். ஒன்று மனம் அல்லது அறிவு, இதுதான் முதல் மறைப்பொருள். இப்போ மனதை சும்மா ஒரு கண்ணாடியில் டிவியில் பார்த்து தெரிஞ்சிக்க முடியுமா அப்படின்னா முடியாது. ஒரு புத்தகத்தில் பார்த்து தெரிஞ்சிக்க முடியுமா? முடியாது. ஒருத்தர் கையில் காட்டி எடுத்து வச்சு, இதாங்க என்னுடைய மனசு, இதை நல்லா பார்த்து தெரிஞ்சுங்க அப்படின்னா கண்ணால் பார்த்து தெரிஞ்சிக்க முடியுமா? முடியாது. ஸோ புலன்களால் அறிய முடியாத ஒரு அறிவு, புலன்களால் அறிய முடியாத ஒரு விஷயம் மறைப்பொருள் அப்படின்னா அது முதல்ல மனம் அல்லது அறிவு. உணர்ச்சி வசப்படும் போது மனம் அமைதி நிலையில் சிந்திக்கும் திறன் பெறும்போது அதுக்கு அதே மனதுக்கு அறிவு என்று பெயர். ஆனால் அறிவையும் என்ன பண்ண முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது. ஒருத்தர் தான் அறிவை எடுத்து கையில் வச்சு, இந்த பாருங்கள் என்னுடைய அறிவு தான் அப்படின்னு காட்ட முடியுமா? அதை பார்க்க முடியுமா? முடியாது. ஏனென்றால் அது மறைப்பொருள் என்று சொல்லப்படுகிறது. இது முதல் மறைப்பொருள். இரண்டாவதாக ஒரு மறைப்பொருள் இருக்கிறது.
அந்த மறைபொருள் என்ன அப்படின்னா உயிர். இந்த வாழக்கூடிய எல்லா உயிரினங்களுடைய உடம்பிற்குள்ளாகவும் உயிர் இருக்கிறது. அந்த உயிர் தான் அந்த உடலை இயக்குகிறது. அந்த உயிர் அந்த உடலை விட்டு வெளியே போனால் உடனே அந்த உடலினுடைய இயக்கம் முழுவதுமாக நின்று விடுகிறது. ஆனால் அந்த உயிரை இதுவரை விஞ்ஞானம் அறிந்திருக்கிறதா? எந்த விஞ்ஞான கருவிகளாலும் அறிய முடியுமா என்றால் முடியாது. அதனால் அதுவும் ஒரு மறைபொருள். அதாவது புலன்களால் அறிய முடியாதது மறைபொருள். எந்த விஞ்ஞான கருவிகளாலும் அறிய முடியாதது மறைபொருள். அதுதான் இரண்டாவது முக்கியமான மறைபொருள். அப்போ உயிர் என்றால் என்ன? அது உடம்புக்குள்ளே எங்கே இருக்குது? அது எப்படி உடம்புக்குள்ளே வருது? எப்படி உடம்பை விட்டு வெளியில் போகுது? எப்போ போகும்? இப்படி உயிரை பற்றி அது எப்படி தான் அதனுடைய வடிவம் என்ன? அது உடம்புக்குள்ளே எந்தெந்த இடத்துல எப்படி இருக்குது? இப்படி உயிரை பற்றி தெரிந்தவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்களா அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைவு. மனதை அறிவை பற்றி தெரிந்தவர்கள் இருக்கிறார்களா அப்படின்னா ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த முதல் மறைபொருள், இரண்டாவது மறைபொருள். இன்னொன்று மூன்றாவது மறைபொருளும் இருக்குது. அது என்னென்னா, அதுதான் இருக்கிற மறைபொருள்லேயே மிக மிக முக்கியமான மறைபொருள். இறைவன், இறைநிலை, கடவுள் என்பது தான் மூன்றாவது மறைபொருள். அதுவும் புலன்களால் தெரிந்து கொள்ள முடியாதது. அப்படி புலன்களால் தெரிந்து கொள்ள முடியலன்னொடனே நிறைய பேர் அது இல்லைன்னே சொல்லிடுறாங்க. நாஸ்திகர்கள் அது இல்லை என்றே சொல்லக்கூடிய நிலைக்கு வந்து விடுகிறார்கள். அப்போ அந்த புலன்களால் தெரிந்து கொள்ள முடியாத ஒரு ஒன்றை தான் என்ன சொல்கிறோம்? மறைப்பொருள்கள் என்று சொல்கிறோம். ஸோ மறைப்பொருள்கள் 3 இருக்குது. ஒன்று மனம் அல்லது அறிவு. அதையும் புலன்களால் தெரிந்து கொள்ள முடியாது. 6வது அறிவால் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும். 2வது உயிர். அதையும் புலன்களால் தெரிந்து கொள்ள முடியாது. 6வது அறிவால் மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும். 3வது கடவுள், இறைவன் என்று சொல்கிறோம். அதையும் உண்மையிலேயே உணர்ந்து கொள்ளுதல் என்பது இந்த 6வது அறிவால் மட்டுமே சாத்தியம். கண்களால் பார்த்தோ இல்லை காதால் கேட்டோ அறிந்து கொள்ள முடியாது. அப்போ இந்த 3 மறைபொருள்களையும் உணரும் அறிவு தான் மெய்யறிவு. இந்த 3 மறைபொருள்களை பற்றிய உண்மையை அறியும் அறிவு. உண்மையை அறியும் அறிவு என்பதால் தான் அதற்கு மெய் அறிவு என்று பெயர். மெய் என்றால் உண்மை என்று பொருள். அப்போ இந்த உலகத்தில் புலனறிவு உடையவர்கள் எவ்வளோ பேர்னு பார்த்தீங்கன்னா கோடான கோடி பேர். அவ்வளோ பேருமே 99.9% வந்து பார்த்திங்கன்னா புலனறிவு உடையவர்களாக இருப்பார்கள். அதாவது தன்னுடைய புலன்களை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை அறிந்து கொள்ளும் ஆற்றல் உடையவர்களாக இருப்பார்கள். ஆனால் இந்த மெய்யறிவு உடையவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா, அகத்தியர் உட்பட எல்லாருமே, திருவள்ளுவர் உட்பட எல்லாருமே சொல்கிறதுன்னா, கோடியில் ஒருவர் மட்டுமே மெய்யறிவு உடையவர், உண்மையை உணர்ந்தவர், இந்த மறைபொருள்களை பற்றிய ஞானத்தை பெற்றவர். அதனால தான் அவருக்கு இந்த மெய்யறிவை பெற்றவர்களை என்ன சொல்கிறோம் என்றால் ஞானியர் என்று சொல்கிறோம், மெய்ஞானி என்று சொல்கிறோம். அப்போ இந்த 2 அறிவு, புலனறிவு, மெய்யறிவு, இரண்டில் எது சிறந்தது என்றால் மெய்யறிவு தான் சிறந்தது. ஏன் அப்படின்னா, இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். புலனறிவு என்று ஒருவருக்கு இருக்குமே ஆனால் அவர் அந்த புலனறிவை மட்டுமே பயன்படுத்துகிறார் என்றால் அவருக்கு இன்பம் ஏற்படும். இப்போ இந்த புலன்களை பயன்படுத்தி ஒன்றை அறிந்து கொள்ளும்போது இன்பம் ஏற்படும். இப்போ ஒருத்தர் மியூசிக் கேட்குறாரு, இன்பமாக இருக்கும். ஒரு மணி நேரம் ஃபோனில் ஏதோ ஒன்று பார்க்குறாரு, புதுசாக புலன்களை பயன்படுத்தி நிறையா விஷயங்களை தெரிந்து கொள்கிறார். அப்போ என்ன ஆகும்? ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மனசுக்கு மனசு அதை தான் விரும்பும். புலன்களை அந்த மாதிரி செயல்படுத்தும் போது இதுதான் விரும்பும். அப்போ புலன்களை பயன்படுத்தும் போது அங்கே முதலில் இன்பம் உண்டாகும். அது ஒரு சின்ன சாக்லேட் எடுத்து நாக்கில் வச்சா கூட எப்படி இருக்குங்க? இன்பம் வரும், சந்தோஷம் வரும். அப்போ அந்த இன்பம் என்பது புலனறிவில் உண்டாகும், அதில் சந்தேகமே இல்லை. இன்பத்திற்காக தான் நம்ம ஃபோன்லேயே அடிமையாகி கிடக்கிறோம், ஃபேஸ்புக்கை பார்க்குறோம், அதில் நம்மளுடைய செல்ஃபியை போட்டு அதை யாராவது லைக்ஸ் பண்ணால் அப்போ ஒரு சந்தோஷம் கிடைக்குது. அப்போ இது எல்லாமே புலனறிவு தான், அது இன்பத்தை தரும். ஆனால் அந்த புலன்களால் கிடைக்கக்கூடிய இன்பம் என்பது துன்பமாக மாறும். எப்போ மாறும்? கண்டிப்பாக மாறும். அளவு
மாறும்போது துன்பமாக மாறும், முறை மாறும்போது துன்பமாக மாறும். இப்போ ஒரு சாக்லேட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, டைரி மில்க் சாக்லேட்னே கூட வச்சுக்கோங்க. ஒரு 10 ரூபா சாக்லேட்டை அப்படி எடுத்து ஒரு சின்ன பீஸை பிச்சு நாக்கில் வச்சோன்னா இன்பமாக இருக்கும். ஆஹா, டைரி மில்க் என்ன டேஸ்ட்டு அப்படின்னு நினைப்பேன். ஆனால் அதே டைரி மில்கை ஒரு 5 கிலோ உங்கள்கிட்ட கொடுக்குறோம், அதாவது 10 ரூபா பாக்கெட்டு மாதிரியே ஒரு 500 பாக்கெட்டு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. 500 பாக்கெட்ஸ் அந்த டைரி மில்க்கை கொடுத்து 500ஐயும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஒரு 3 சாப்பிட்டோன்னே என்ன ஆகுங்க, திகட்டும். ஒரு 20 பாக்கெட் சாப்பிட்டோன்னே இன்னும் திகட்டும். இல்லை முடியாது, நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்தாங்க உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் 500 பாக்கெட்டு, நீங்கள் சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட 50வது பாக்கெட்டை கொடுக்கும்போது அவர் என்ன ஆகுங்க, வாந்தி மேலே வாந்தியாக எடுத்து கண்ணீர் வடித்து, அப்பா எனக்கு இனிமேல் டைரி மில்க்கே வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் அழ ஆரம்பிச்சிருவார். அப்போ அங்கே அது என்னவாக மாறுகிறது, அளவு அதிகமாகும்போது துன்பமாக மாறுகிறது. ஒரு ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம், ஒரு அரை மணி நேரம் ஏதாவது முக்கியமான இது இருக்கா பார்க்கலான்றது நம்ம ஆர்வத்தோடு ஆரம்பிப்போம். ஆனால் அது அப்புறம் நம்மளை பிடிச்சி உட்கார வச்சு 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் ஆனாலும் நம்மளை அது விடாது. அப்போ அது என்ன ஆயிரும், நம்ம வழக்கமாக செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாமே செய்யாமல் போயிடுவோம். சமைக்கிறத மறந்துடுவாங்க லேடிஸு, அதை தள்ளி போடுவோம். இல்லை நம்ம முக்கியமாக நிறையா படிக்க வேண்டியது இருக்கும், அதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் தள்ளி போடுவாங்க. இல்லை முக்கியமான அலுவலக பணிகள் இருக்கும், அதெல்லாம் தள்ளி போடுவாங்க வேலை செய்கிறவங்க. அப்போ இப்படி நம்ம வழக்கமாக செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்யாமல் அதிலேயே அடிமைப்பட்டு கிடந்து மணிக்கணக்காக அதில் கிடக்கும்போது ஒரு உச்ச நிலைக்கு போய் அதுலேயும் துன்பம் தரக்கூடிய செயல்களை கூட சில சமயம் செய்வோம். அப்போ அந்த இன்பம் அப்படிங்கிறது அளவு அதிகமாகும் போதோ அல்லது முறை மாறும் போதோ அங்கே துன்பமாக மாறுகிறது. இதே தான் எல்லா விஷயத்துலையும். இப்போ இந்த புலனறிவு என்பது இதுதான் அதனுடைய ட்ராபேக். அது இன்பத்தை தரும் புலனறிவு, அதனால தான் நிறைய பேர் அது தேடி போகிறாங்க. அப்போ ஆனால் அது எதில் போய் முடியும், துன்பத்தில் முடியும். மறுபடியும் இன்பத்தை தேடும், மறுபடியும் துன்பத்தில் முடியும். இப்படியே இன்பம் துன்பம்ன்ற அந்த சைக்கிளில் சுற்றிக்கிட்டே இருக்கும் அறிவு. ஆனால் மெய்யறிவு என்பது இதற்கு ஆப்போசிட்டானது. மறைப்பொருள்களை உணர்ந்து கொள்வதற்காக நீங்கள் உங்கள் அறிவை பயன்படுத்தும் போது, அப்படி ஒரு உண்மையை உணர்ந்து கொள்ளும் போதே உங்கள் அறிவு மெய்யறிவு நிலைக்கு வந்துவிடும். இப்படி மறைப்பொருள்களை உணர்ந்து கொள்வதால் மெய்யறிவு உடைய ஒருவருடைய இன்பம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த அறிவுக்கு ஏற்படக்கூடிய இன்பம் பேரின்பமாக இருக்கும். ஏன் அதை பேரின்பம் அப்படின்னு சொல்கிறோன்னா, புலன்களால் அடையக்கூடிய இன்பம் என்பது சிற்றின்பம், ஒரு சிறிய குறிப்பிட்ட கால அளவிற்கு மட்டும்தான் இருக்கும். ஆனால் மறைப்பொருள்களை உணர்ந்து கொள்ளும்போது கிடைக்கக்கூடிய அறிவு என்பது பேரின்பம். அது நீடித்து இருக்கும், வாழ்நாள் முழுமைக்கு இருக்கும் அந்த இன்பம். எப்போது அதை மற்றவர்களை ஷேர் பண்ணாலும் அதில் ஒரு இன்பம் இருக்கும், அதை நினைக்கும் போதே அதில் ஒரு இன்பம் இருக்கும். நீடித்து இருப்பது மெய்யறிவினால் கிடைக்கக்கூடிய இன்பம், பேரின்பம் என்று சொல்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு கடவுள் என்பது ஒரு மறைபொருள் என்று பார்த்தோம். உண்மையிலேயே அந்த கடவுள் நிலை என்ன, அந்த உருவமில்லாத கடவுள் நிலை, இறைநிலை, அதுவே தான் இந்த பிரபஞ்சமாகவும் இந்த பிரபஞ்சம் முழுவதையும் இயக்கக்கூடிய ஒரு சக்தியாகவும் எல்லாமாகவும் நான் காணக்கூடிய எல்லாமாகவும் இருக்கிறது என்று உண்மையிலேயே அந்த இறைநிலையை உணர்ந்த அந்த அமைதியான நிலையில் ஒருவர் அடையக்கூடிய பேரின்பம், காணும் இடத்திலெல்லாம், காணும் பொருள்களிலெல்லாம், காணும் நபர்களிலெல்லாம் அந்த இறைவனை காணக்கூடிய அந்த பேரின்பம் என்பது சும்மா ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கா, அது காலத்திற்கு அப்பாற்பட்டது, அதனுடைய ஷார்ட் டியூரேஷன் இல்லை, லாங்கர் டியூரேஷன். அப்போ அதை தான் பேரின்பம் என்று சொல்கிறோம். ரெண்டாவது, அந்த இன்பத்தை எவ்வளவு துய்த்தாலும் அது துன்பமாக மாறாது. எப்படி சாக்லேட்டை 20வது பாக்கெட் சாப்பிடும்போதே துன்பம் வருதோ அந்த மாதிரி கூட கொஞ்சம் நேரம் அந்த பேரின்பத்தை துய்ப்பதால் துன்பம் வருமா அப்படின்னா துன்பம் வராது. பேரின்பம் என்பது துன்பம் இல்லாதது, நீடித்து இருப்பது, எல்லையற்றது. அதனால தான் அதை பேரின்பம் என்று சொல்கிறோம். மெய்யறிவால் கிடைப்பது பேரின்பம், புலனறிவால் கிடைப்பது சிற்றின்பம், அது சிறிய இன்பம், அவ்வளோதான். இப்போ யோசித்து பாருங்கள்,
வாழ்வில் துன்பம் ஏன் ஏற்படுகிறது மனிதனுக்கு, ஏன் அறியாமை ஏற்படுகிறது என்றால், மறைபொருள்களை உணரக்கூடிய, இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் அறியக்கூடிய சக்தி வாய்ந்த, மறைபொருள்களை உணரக்கூடிய சக்தி வாய்ந்த, இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் அறியக்கூடிய சக்தி வாய்ந்த, இயற்கையின் இரகசியங்களை உணரக்கூடிய சக்தி வாய்ந்த அந்த 6வது அறிவை மிகச்சிறிய புலன் விஷயங்களில் செலுத்தும்போது அங்கே துன்பம்தான் வரும். அறிவால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு மிகப்பெரிய பயில்வானை கூப்பிட்டு அவன் ஒரு ஆர்மிக்கு போனான்னா ஒரு 1000 பேர் அப்படியே தூக்கி எறிவான். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பயில்வானை கூப்பிட்டு வந்து, இந்தாப்பா இந்த காய்கறி கத்திரிக்காயை நறுக்கி கொடுப்பா, இந்த கேரட்டை நறுக்கி கொடுப்பா அப்படின்னு சொன்னால் அது அவனால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அவன் அதை செய்வானா? அவனுக்கு அது துன்பமாக தான் இருக்கும். ஒரு பெரிய கடல், எவ்வளவு நீர் உள்ளது, அந்த கடல் நீரை நான் ஒரு செம்புக்குள்ளார அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் தண்ணி குடிக்கிற ஒரு செம்பு எடுத்து கடல் நீரை எடுத்து அதுக்குள்ளார அடைக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணால் முடியுமா? அங்கே அது துன்பத்தை தான் தரும். அதால் ஏற்றுக்கொள்ள முடியாது அறிவால். அறிவு தன்னுடைய நோக்கம் இதுவல்ல, தன்னுடைய சக்தி வீணாக்கப்படுகிறது, தன்னுடைய சக்தி ஒரு தவறான வழியில் பயன்படுத்தப்படுகிறது என்று தான் உணரும் போதே அங்கு துன்பம் ஏற்படும். இதுதான் வாழ்வில் துன்பத்துக்கான காரணம். அதாவது மிகப்பெரிய விஷயங்களில் செலுத்தக்கூடிய ஒரு அறிவை ஒரு சாதாரண சிறிய விஷயங்களில் செலுத்தும் போது அந்த அறிவே அதை துன்பமாக உணரும். அப்போ இதுதான் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. 6வது அறிவு என்றால் என்ன அப்படின்னாலே, மறைப்பொருள்களை அறிவதே 6வது அறிவின் சிறப்பு. அதுதான் அதனுடைய நோக்கம், அதுதான் அதனுடைய மேன்மை. அதற்காக தான் 6வது அறிவு. அப்போ அந்த 6வது அறிவை எப்படி பயன்படுத்துவது? இந்த 3வது சக்தி என்று நாம் பார்த்தோம். அறிவினுடைய 3வது சக்தி எதையும் பயன்படுத்தும் சக்தி வாய்ந்தது. குறிப்பாக மறைபொருள்களை அறியும் சக்தி வாய்ந்தது இந்த 3வது சக்தி என்று சொல்லுது, அறிவினுடைய 3வது சக்தி. அப்போ இதை எப்படி பயன்படுத்துவது? முதல்ல மறைப்பொருள்களை தேடுதல் வேண்டும். நம்முடைய அடிமனதில் மறைப்பொருள்களை அறிவதற்கான ஒரு தேடுதல் வரணும். அதை உணர வேண்டும் என்ற ஒரு வேட்கை வரணும். அங்கே தான் நீங்கள் பயன்படுத்தவே ஆரம்பிப்பீங்க இந்த 3வது சக்தியை. புலன்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை உணர்வதற்கு ஒரு வேட்கை வேணும், ஒரு விருப்பம் வேணும். அந்த இடத்துல இருந்து தான் இதை பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயமே உருவாகும். அப்போ உணர்ச்சி வசப்பட்ட மனதை வைத்துக்கொண்டு இந்த 3வது சக்தியை, அறிவினுடைய இந்த 3வது சக்தியை பயன்படுத்துதல் என்பது சாத்தியமே இல்லை. அது இயற்கை விதிக்கு முரணானது. ஆனால் இந்த 3வது சக்தியை, அறிவினுடைய இந்த 3வது சக்தியை, எதையும் அறிந்து கொள்ளும் சக்தி வாய்ந்த இந்த அறிவினுடைய 3வது சக்தியை பயன்படுத்துதல் என்பது மிக மிக எளிதான ஒரு விஷயம். அது உங்களுக்கு இயல்பாகவே அமையும். அதுக்கு நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம், முயற்சி செய்ய வேண்டாம். ரொம்ப ரொம்ப எளிதாக அமையும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட்டு அமைதிக்கு வந்தால் போதும், அமைதி நிலைக்கு வந்தால் போதும். எப்போது உங்களுடைய மனம் அமைதி அடைகிறதோ அப்போதே அது அறிவாக மாறிவிடும். அமைதி அதிகரிக்கும்போது அறிவு ஒரு உச்ச நிலையில் இருக்கும், ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நிலையில் இருக்கும். அப்போது மறைப்பொருள்களை உணர்தல், அது தனது 6வது அறிவை பயன்படுத்துதல் என்பது இயல்பாக அமையும். எதையும் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த சக்தியை பயன்படுத்துதல் என்பது அறிவிற்கு இயல்பாக அமையும். எப்போதுனா, மனம் ஜஸ்ட்டு அமைதி அடைந்தால் போதும், அந்த அமைதியில் நிலைத்திருந்தால் போதும், அந்த அமைதி தொடர்ந்து இருந்தால் போதும். அப்படி இருக்கும்போதே அந்த 6வது அறிவு செயல்பட ஆரம்பிச்சிடும். அது தன்னுடைய 3வது சக்தி, அறிவு தன்னுடைய 3வது சக்தியாகிய எதையும் அறிந்து கொள்ளக்கூடிய அந்த சக்தியை பயன்படுத்த ஆரம்பிச்சிடும். அப்புறம் இந்த 3வது சக்தியை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு பை வாட்சிங் அண்டு பிகமிங் யூ கேன் யூஸ் திஸ் பவர். ஏதாவது ஒன்றை பற்றி அதில் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்கள் அறிவால் அறிந்து கொள்ள முடியும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு அதை வாட்ச் பண்ணிட்டே இருந்தால் போதும். இப்போ ஒரு ரிவர் இருக்குது, ஆறு. அந்த ரிவரை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புகிறீங்க. எந்த புத்தகமும் எடுக்க வேண்டாம், எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு என்ன பண்ணணும், ரிவர் பக்கத்தில் போய் உட்காந்து
அதை வாட்ச் பண்ணால் போதும். எதுவுமே நினைக்கக்கூடாது. நோ திங்கிங், நோ தாட்ஸ், ஜஸ்ட்டு வாட்ச் இட். வாட்ச் இட் ஃபார் அ லாங் டைம் வித்தவுட் எனி தாட்ஸ். ஆட்டோமேட்டிக்கலி யுவர் மைண்ட் will stop all such thoughts. Gradually the thoughts will decrease. எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அந்த ரிவர் பற்றிய ரகசியங்கள் அத்தனையும் உங்கள் அறிவில் இயல்பாக மலரும். அந்த ஞானம் இயல்பாக மலரும். அதுதான் வாட்சிங் டெக்னிக் அப்படின்னு சொல்கிறோம். ஓஷோ அவர்கள் இதை தான் மெடிடேஷன் டெக்னிக் என்றே கூறுகிறார். வாட்சிங் இஸ் மெடிடேஷன், அவ்வளோதான். அந்த மெடிடேஷன் பண்ணும்போதே என்ன ஆயிரும் அப்படின்னா அதை பற்றிய ஒரு அறிவு இயல்பாக உங்கள் மனதில் மலரும். அப்போ இது ஒரு டெக்னிக். இன்னொன்று என்னென்னா பிகமிங் அப்படிங்கிற டெக்னிக். அதாவது அந்த ரிவராகவே நீங்கள் மாற வேண்டும். கண்களை மூடிக்கொண்டு உங்கள் அறிவில் நீங்கள் உங்களை நான் இப்போ மனிதன் அல்ல, நான் ரிவர். நான் முதல்ல வானத்திலிருந்து கீழே விழுந்து அப்புறம் இதோட மலை மேலிருந்து அருவியாகவும் கீழே விழுந்து இப்போது நான் ரிவராக ஓடிக்கொண்டிருக்கிறேன். நான் பல்வேறு ஊர்களுக்கு சென்று பல்வேறு மக்கள் பயன்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறேன். நான் எனக்கென்று எந்த ஒரு வடிவமும் இல்லை. அதே மாதிரி என்னுடைய பாதை என்பது இயற்கை தான் தீர்மானிக்கிறது. நான் எங்கெங்கு ஓட வேண்டும் என்பது இயற்கை தான் தீர்மானிக்கிறது. பள்ளமாக இருந்தால் அந்த இடத்தை நோக்கி நான் ஓடுவேன், அவ்வளோதான். ரொம்ப பள்ளமாக இருந்தால் அங்கே கொஞ்சம் அதிகமாக தேங்கி நிற்பேன். அப்போ எப்போதும் ஓடிக்கொண்டே இருப்பது தான் என்னுடைய இயல்பு. நான் போகும் இடமெல்லாம் மக்கள் என்னை பயன்படுத்துகிறார்கள். இதோ சிலர் என்னை குளிப்பதற்கு பயன்படுத்துகிறார்கள். அதோ அங்கே ஒருவர் ஆடு மாடுகளை குளிப்பாட்டுவதற்கு என்னை பயன்படுத்துகிறார். இருந்தாலும் நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். இப்படியே நான் ஓடி கடைசியாக நான் எங்கே போய் கலக்கிறேன் அப்படின்னா, இதோ இந்த பெருங்கடல், இங்கே தான் நான் கலக்கிறேன். இந்த பெருங்கடலில் நான் கலப்பதால் உப்பு தண்ணீராக மாறுவதால் எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. நான் கொண்டு வந்த அத்தனை சாக்கடையும் இங்கே தான் புனிதமாகிறது. இப்போ இந்த பெருங்கடலில் நான் கலந்து மீண்டும் நான் என்ன போகிறேன், மீண்டும் நான் ஆவியாகி மீண்டும் மேகமாகி மீண்டும் மழையாக தூய்மையான நீராக தான் பொழியப் போகிறேன். இப்படி இது ஒரு ஸ்டார்டிங் தான். ஒரு ரிவராகவே நீங்கள் என்ன ஆகணும், மாறணும். இப்போ இந்த சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு கட்டுரை எழுத சொல்லுவாங்க. ஆறு தன் வரலாறு கூறுதல், அருவி தன் வரலாறு கூறுதல் இப்படின்னு. அப்போ என்னாகணும் அப்படின்னா அந்த அருவியாகவே மாறி அங்கே அந்த கட்டுரை எழுதணும். நான் அருவி, நான் மலை மீது இருந்து பாய்ந்து கீழே விழுகின்றேன். மக்கள் எனக்கு அடியில் நின்று குளிப்பாட்டி செல்கிறார்கள், குளித்து செல்கிறார்கள் இப்படின்ட்டு சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கட்டுரை எழுதும். அப்போ அதுவாகவே மாறுதல் என்பது தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ பை வாட்சிங் யூ கேன் நோ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். பை பிகமிங் யூ கேன் நோ எவ்ரிதிங் அண்டு எனிதிங். எதை வேணாலும் இந்த உலகத்தில் உள்ள விஷயத்தை இந்த மூன்றாவது சக்தியை பயன்படுத்தி தெரிந்து கொள்ளலாம். அதற்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வாட்சிங் அண்டு பிகமிங், இந்த ரெண்டு டெக்னிக்கை பயன்படுத்தினா போதும். ஸோ இப்படி நீங்கள் இந்த மூன்றாவது சக்தியை பயன்படுத்தினா என்ன தெரிஞ்சுக்கலாம், எதை வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ கனடா நாட்டில் ஏதோ ஒரு தெருவில் உள்ள ஏதோ ஒரு வீட்டில் நடக்கும் ஒரு காட்சியை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க. ஆனால் உங்கள் கண்களால் காண முடியாது. இங்கே இருந்துகிட்டே ஆனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், கண்களை மூடிக்கொண்டு உங்கள் அறிவால் அந்த இடத்துக்கு போய், அதான் முதல் சக்தி, அறிவினுடைய முதல் சக்தி. இட் கேன் ட்ராவல் டு எனி பிளேஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இது முதல் சக்தி. அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்தில் உள்ள காட்சிகளை அப்படியே உங்களால் காண முடியும். அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறது அந்த அறிவு. அப்போ நீங்கள் அதுக்கு என்ன வேணும், முழு அறிவு நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனநிலைக்கு முதல்ல வரணும். உணர்ச்சி வசப்பட்ட மனநிலையை விட்டுட்டு, தாட்ஸ் நிறையா, எண்ணங்கள் நிறையா இருக்கக்கூடிய ஒரு நிலையை விட்டுட்டு அறிவு நிலைக்கு நீங்கள் மாறணும். அது அமைதி நிலைக்கு வந்தால் இயல்பாக வரும் என்று நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன். அப்போ அந்த இடத்துக்கு
பார்த்தீங்கன்னா எங்கேயோ இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை கூட உங்களால் தெரிந்து கொள்ள முடியும். இதை தான் இஎஸ்பி என்று சொல்வார்கள், எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன். இஎஸ்பி பவர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எங்கேயோ இருக்கக்கூடிய தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சூரிய குடும்பத்தில் உள்ள கோள்களை பற்றி, அங்கு உயிரினங்கள் இருக்கிறதா, அப்படி இருக்குன்னா அந்த உயிரினங்கள் எப்படி இருக்கிறது என்பதை கூட நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அதற்கும் இந்த மூன்றாவது சக்தியை பயன்படுத்தலாம். கடந்த காலத்தில் ஏதோ ஒரு வருஷத்தில் ஏதோ ஒரு நாட்டில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை, ஒரு சம்பவத்தை கூட உங்களால் அறிந்து கொள்ள முடியும். எதிர்காலத்தில் இனி ஏதோ ஒரு வருடத்தில் ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு இடத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை கூட உங்களால் இந்த மூன்றாவது சக்தியை பயன்படுத்தி அறிந்து கொள்ள முடியும். ரொம்ப சிம்பிள். இந்த மூன்றாவது சக்தி என்னன்னு நம்ம சொல்கிறோம்? கான்ஷியஸ்னஸ் கேன் நோ எவ்ரிதிங் இன்க்ளூடிங் இட் செல்ஃப். அறிவு எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள முடியும். அறிவு என்றால் என்ன என்பதையும் தெரிந்து கொள்ள முடியும். அந்த அறிவினுடைய 8 சக்திகளை கூட அதால் அறிந்து கொள்ள முடியும். அப்படி தான் நம்ம இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோம். அறிவினுடைய 8 சக்திகள் அப்படின்னு. இந்த 8 சக்திகளையும் அறிவது எது? மறுபடியும் அதே அறிவு தான். ஸோ கான்ஷியஸ்னஸ் கேன் நோ எவ்ரிதிங் இன்க்ளூடிங் இட் செல்ஃப் பை வாட்சிங் அண்ட் பிகமிங். ஜஸ்ட் பை வாட்சிங் அண்ட் பிகமிங் இட் கேன் நோ எவ்ரிதிங். இதுதான் அறிவினுடைய மூன்றாவது சக்தி. இந்த மூன்றாவது சக்தியை பயன்படுத்தி நீங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற வேண்டும் என்று கூறி இந்த உரையை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.